இவங்களோட எல்லாம் என்னப்பா உங்களுக்கு பேச்சு? சிவா ஸ்னேகாவை தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எவ்வளவோ சொன்னாரு. இவங்க தான் சிவாவுக்கும் சிந்துக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த குழப்பத்துக்கும் இவங்க மட்டும் தான். இங்க பாரு சிந்து, சிவாக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? அவன் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறான். அதுல உனக்கு சம்மதமா? இங்க பாரு, ஒழுங்கா ஜட்ஜ் கிட்ட வந்து எல்லா உண்மையையும் சொல்லிடு. நீயே உன் கழுத்துல தாலி கட்டிட்டு சிவா தாலி கட்டினதா பொய் சொல்லிதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லு. இல்லனா சிவா லைஃப் லாங் ஜெயில இருக்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்க. நீ பண்ண தப்புக்கு அவன் பழிய ஏத்துக்கிட்டு தியாகியா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு சிவா வேணும். குடும்பத்துக்காகவும் அந்த அன்னபூர்ணிக்காகவும் சிவா உண்மையை சொல்லாம மறைக்கிறான். அதனால அவனுக்கு ஏற்பட போற பிரச்சனையை அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். நீ உண்மையாவே சிவாவை காதலிச்சிருந்தா அவன் ஜெயில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சனா சிவா மறுபடியும் கௌரவமா வாழணும்னா நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோ. அப்படி இல்லாம நீ சுயநலத்தோட இருந்தேன்னு வை, அதுக்கப்புறம் சிவாவை அந்த சாமியால கூட காப்பாத்த முடியாது. சிந்து, இங்க பாரு, உங்க அப்பாவும் அன்னபூர்ணி அத்தையும் என்கிட்ட வந்து பேசினா உண்மை என்னன்னு தெரியாம சிவாதான் உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டினான்னு இன்னும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கா. நீ செஞ்ச ஃப்ராடுத்தனம் அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் அவங்க அப்படி பேசிக்கிட்டு. ஏன் கீழே வந்த? நான் தான் கீழே வராதுன்னு சொன்னேன்ல. ஏய், தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேன். ரூம்ல தண்ணி கூட வைக்காம எங்க தான் போனேன்? நீ என்ன கவனிச்சுக்கிற லட்சணமா? எவ்வளவு நேரமா ரூம்ல தண்ணி தண்ணி கத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இல்ல, மாத்திரை காலி ஆயிடுச்சு, நான் மெடிக்கல்ல வாங்க போயிருந்தேன். நானும் சாரி, வலி தாங்க முடியாம தான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. சரி எந்திரி, மேல போலாம். வா. ஐயோ பைரவி, என்ன? கண்டிப்பா என்னால நடக்க முடியாது பைரவி. நான் ஹெல்ப் பண்றேன், பொறுமையா நடந்து போயிடலாம். வா. இல்ல பைரவி, சத்தியமா என்னால இந்த காலை ஊனவே முடியாது. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன விட்டு கொஞ்ச நேரம் இங்கே. அம்மா, எப்படி இங்கே எவ்வளவு நேரத்துக்கு இருப்ப? இரு, மெதுவா என் தோலை புடிச்சு எந்திரி மேல. எந்திரி. எந்திரிக்கிறேன். ஏன் செயினை விடு. நான் எங்க புடிச்சிருக்கேன்? உன் தாலி தான் என் செயின்ல மாட்டி இருக்கு. கொஞ்சம் கரெக்ட்